ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போது காலநிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரான்ஸ் நாட்டில் நாங்கள் ஒத்தோன் என்று சொல்லப்படுகிற காலநிலை, அதாவது 3 மாத காலநிலை, அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே வாங்கோ, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நியூட்டன் ஜோசப் சிவாஜினி. வெல்கம் டு SVS சிவாஜினி ஃபேமிலி கிச்சன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டக்குன்னு உங்களுக்கு காட்டுன்னு எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்லி இதில் கொடுத்துருக்கேன்னு பாருங்கோ. வீடியோவில் எப்படி போய் நீங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய ஹஸ்பண்ட் தான் இப்போ லாஸ்ட் டைமாக, அதாவது இப்போ அக்டோபர் மாத கடைசியில் நிற்கிறோம். ஸோ இப்போ இதில் கிரேப்ஸ் வெட்டி கொண்டு நிற்கிறார். அதாவது கடைசி டைம், இவ்வளோ நாளும் நல்ல வடிவாக கனி கொடுத்தவன் இப்போ லாஸ்ட் டைமாக எங்களுக்கு இப்போ இலைகளை பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காலத்தில் எல்லாமே மஞ்சளாகி கீழே விழுகிற டைம் ஆயிட்டுது. இதுதான் இந்த காலம். வெளிநாட்டில் அதாவது ஃப்ரான்ஸ் இடத்துல 3 காலங்கள் கொடுத்துக்கிறாங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்னு சொல்லி இந்த 3 காலம் தான் இலையுதிர் காலம்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், கொத்தா வெட்டி போடுறார். அதில் இடக்கிட தேனீகள் இடக்கிட தாங்களுக்கு தேனி குடித்து விட்டார்கள். மிச்சத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் இடக்கிட ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, இடக்கிட வாடியும் இருக்குது. நிறைய தேனீகள் அதை சுற்றி பறந்து கொண்டிருக்கிறான். ஸோ என்னுடைய ஹஸ்பண்ட் எல்லாம் கவனமாக தான் வெட்டி கொண்டு நிற்கிறார். பார்த்திங்கன்னு சொன்னால் விளத்தையும் பிடுங்கி போட்டு அப்படியே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, என்னுடைய அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா வாழை மரத்தை பார்த்திங்கன்னா நல்ல வாழையில் ஆனால் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் வாழை மரத்தில் வாழைப்பழம் திரையில் வாழைப்பூ வெட்டி வறுத்துருக்கிறேன். ஸோ என்றாலும் அவைகளும் இப்போ நல்லொரு பட்டு கொண்டு வந்துட்டினான். இப்போ தொடர்ந்தும் கிரேப்ஸை வெட்டி கொண்டிருக்கிறார் என்னுடைய ஹஸ்பண்ட். தேனீகளால் கொஞ்சம் பயப்பட்டு தான் வெட்டுறாரு. என்னென்னு சொன்னால் அவ்வளவு தேனீகள் வந்துட்டினா, என்னென்னு சொன்னால் பழம் கனிஞ்சு போச்சுது. அப்படி நாக்கில் வச்சு அவ்வளவு டேஸ்டான பழம், அவ்வளவு ஒரு இனிப்பான பழம். கொடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படியும் விளங்கியிருக்கு. என்னென்னு சொன்னால் அவ்வளவு தேன் அமிர்தமாக இருந்தது இந்த பழம். எங்களுக்கு ஒரு லக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ வெட்டி கொண்டு நிற்கிறார் பாருங்க என்ன மாதிரின்னு சொல்லி. இப்போ நானும் சேர்ந்து அவரோட சேர்ந்து வெட்டி கொண்டு தான் இருக்கிறேன். ரெண்டு பேருமா குயிக்காக அவ்வளவு வேகமாக வெட்ட முடியுமோ அவ்வளோ வேகமாக வெட்டினோம், படபடன்னு வெட்டினோம். ஸோ இந்த இடத்துல இந்த காலநிலையில் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்திங்களா, அவர் கூடையில் கொண்டு வரப்போகிறார் என்னுடைய ஹஸ்பண்ட். கிட்டத்தட்ட நியாயமான பழம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் இதில் ஒரு 7 கிலோக்கு கிட்ட இருக்குமென்னு நினைக்கிறேன். நான் இதில் கழித்து, அதாவது தேவையற்ற பழங்களை கழுவி எடுக்கிறதுக்கு இடையில் ரொம்ப நேரம் போயிட்டுது. அவ்வளவு பழங்களெல்லாம் கழுவி நீட்டாக்கி எடுத்தேன். ஸோ கூடையில் பழம் ரெடியாக இருக்குது. ஓகேயா, இது எங்களுக்கு லாஸ்ட்டாக கனி தந்த பழங்கள். ஓகே, மறக்க முடியாது நிச்சயமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைம் பார்த்திங்கன்னா விடிய காலமாக 5 மணி டைம், நான் ஒர்க்கு போகிற டைம். நான் சும்மா ஒரு கிளிப்பிங் மாதிரி எடுத்தேன். என்னத்துக்கு எடுத்தேன்னு சொன்னால், இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளவு இலைகள் ஆரம்பித்து அதாவது ஆரம்பித்து விட்டன. அதாவது தங்களுடைய வேலையை காட்டுவதற்கு 3 மாதங்கள் தொடர்ந்து இந்த இலைகள் கொட்டுப்படும். இது 12:30 டைம், மத்தியான டைம் நான் வரும்பொழுது எடுத்தேன். இப்போ உங்களுக்காக ஒரு கிளிப்பிங் காட்டுறதுக்காக எடுத்தேன். இதில் என்னுடைய வீட்டில் மல்லிகை, அதாவது மல்லிகை நான் மும்பையில் வாங்கி கொண்டு வந்த மல்லிகை நல்லா அழகாக பூத்துருந்துச்சுன்னா, இப்போ இவைகள் எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் எங்களோட வீட்டுக்குள்ளே வச்சுடுவோம். கள்ளி வெளியிலேயே நிற்கும். கள்ளிக்குள்ளே இனி பார்த்திங்கன்னு சொன்னால் கள்ளி வெளியில் இந்த ஆப்பிள் மரம் எல்லாமே இப்போ சமர்ன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆனந்தம். ஏன்னு சொன்னால் வெளியிலிருந்து அப்படி நாங்கள் அழகாக இறைச்சி சுட்டு சாப்பிடுவோம், மீன் சுட்டு சாப்பிடுவோம். அப்படி ஒரு இது அவ்வளோ ஒரு விருப்பமாக இருக்கும் எங்களுக்கு சம்மர் டைம். ஓகே, சம்மர் டைம் முடிய போதா ஆகாண்டு பார்த்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் பாருங்கள் கீழே கொட்டினபடி மஞ்சளாக எல்லாம், அதாவது காஞ்ச சரைகளாக மாறிக்கொண்டு இருக்கிறான். இந்த 3 மாதமும் அவர்களுடைய வேலையே தங்களுடைய, அதாவது இந்த வெளிநாட்டில் இப்படித்தான் ஒரு 3 மாதமாக அதை பிரிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு காலங்கள்னு சொல்லி பிரிச்சிருக்கிறோம். அந்த காலங்களோட பேர் தான்
ஒட்டணும்னு சொல்லி இங்கே ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்க தக்காளியெல்லாம் எவ்வளவு அடர்த்தியாக நிறைய காய்கள் பழங்கள் தந்தவை அதெல்லாம் இன்றைக்கு காத்தோடு இன்றைக்கு இப்போவே எடுத்து இந்த வீடியோவை நான் உடனாகவே உங்களுக்கு இந்த வீடியோவை தரேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு சொன்னால் இந்த டைம் அதாவது இன்றைக்கு தான் இந்த குளிரே ஆரம்பிச்சிருக்கு இங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீட்டை பார்த்தாலே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன மாதிரி ஒர்க் செய்து முடிச்சிருக்கிறோமெண்டு. ஆல்ரெடி என்னுடைய ஃபோட்டோஸ் அதாவது வீடியோஸ் பார்த்தாக்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஆல்ரெடி இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சுது. ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு பிறகு திருப்பி அவங்க எங்களுக்காக இந்த அரசாங்கம் எங்களுக்கு இந்த உதவியை செய்யும். ஆல்ரெடி வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கும். இது என்னுடைய தொங்கல் கேட்லேருந்து அதாவது எங்களுடைய பார்க்கிங் கேட்லேருந்து தொங்கல் வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீட்டுக்கு கார்டன் விட்டுருக்குறோம். அதில் நடுவில் நாங்கள் ஒன்றும் வைக்கல. என்னென்னு சொன்னால் போக்குவரத்து அதோட பிள்ளைகள் பேட்மிண்டன் ஏதாவது பால் அதுகள் விளையாடுறதுக்காக இடைவெளி நாங்கள் விட்டுருந்தோம். ஸோ அந்த இடத்துல நாங்கள் ஒன்றும் வைக்கல. என்னுடைய ஹஸ்பண்டை பார்த்தீங்களா எல்லாம் துப்புரவாக ஆரம்பித்து விட்டார். இப்போ நாங்கள் இந்த இடத்துல எல்லாம் துப்புரவாக்கி முடிஞ்ச பிறகு ஃப்ரெண்ட்ஸ் இனி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு பிறகு கீழே இறங்க மாட்டோம். அப்படியே வேலைக்கு போட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துடுவோம். அவ்வளவு குளிராக இருக்கும். நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து எங்களுடைய ஒர்க்கை நாங்கள் முடிச்சிடுவோம். ஸோ பார்த்தீங்களா இவ்வளவு அழகாக இருக்குது. அதாவது இப்போது துப்புரவு செய்து கொண்டிருக்கிற நேரம். துப்புரவு செய்துட்டு நாங்கள் அப்படியே விடுவோம். இனி நேஷ் கொட்டும் இல்லையா, அந்த டைம் தான் நாங்கள் இறங்கி வீட்டு இருக்கா வளவுகளை சுற்றி பார்ப்போம். இப்போது நீட்டாக்கிட்டு விட்டால் இனி அடுத்த சம்மருக்கு தான் என்ஜாய். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எல்லாத்தையும் துப்புரவாக்கி அந்தந்த இடங்களில் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வீக்ஸ்க்கு ஒருக்கா துப்புரவாக்கிட்டே இருக்கணும். என்னென்னு சொன்னால் அவ்வளவு முழு இலைகளும் கொட்டப்பட்டிருக்கும். என்னென்னு சொன்னால் அந்த இலையுதிர் காலத்தின் முடிவை கொடுத்துருவீங்க. இந்த 2.5 மாதத்தில் நாங்கள் எல்லாமே கீழே விழுந்து ஒரு குப்பை மாதிரியே சேர்ந்துடும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ என்னுடைய பால்கனின்ற படி என்னுடைய ஹஸ்பண்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டார். குளிர் ஒர்க்கில் இறங்கி விட்டார். அவர் குளிரா மழையா என்ன டைம் பண்ணாலும் அதில் இன்ட்ரெஸ்டாக இருப்பார். ஒர்க் பண்ணி எல்லாம் நீட்டாக தான் வச்சுருப்பார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வல்லார இது சொன்னால் எங்களுக்கு லாஸ்ட்டாக நாங்கள் வச்சோம். இது இன்னும் நான் இது 2-3 நாளுக்கு முன்னம் எடுத்த வீடியோ. அந்த 2-3 நாளுக்கு முன்னம் ஒரு சின்ன ஒரு நல்ல வெயில் அடிச்சுது. இன்னும் இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுன்றதை காட்டுறதுக்காக நான் எடுத்தேன். இதில் நாங்கள் எடுத்து சம்பல் போட்டோம். இதில் 2-3 இலை தான் வெட்டி அதாவது தலை வச்சோம். ஆனால் நிறைய இலைகள் வந்திருக்கிறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. வளமை போல் சொல்கிறது போல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி. என்னுடைய வீடியோக்களை வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.